அந்த கைலை காட்சியை கண்டது எவ்வாறு என்ற ஒரு சிறு குறிப்புடன் நாம் பிறகு தொடரும். வாகீசர் என்ற ஒரு பெரும் முனிவர் திருமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருந்தார். இதற்காக சிவபெருமானுடைய திருவடியை சென்று அடைய வேண்டும், எப்பொழுதும் அதை வணங்கிக் கொண்டே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே ராவணன் வான வீதி வழியே தன்னுடைய தேரில் பறந்து வந்து கொண்டிருக்கின்றான். ராவணன் பெரிய சிவபக்தன், அத்தனை வரமையும் சிவபெருமானிடம் கேட்டு பெற்றான். அப்பேற்பட்ட ஒரு சிவபக்தன் கைலை மலை வரும்போது என்ன செய்திருக்க வேண்டும்? இறங்கி அந்த கைலை மலையை வலம் வந்து வணங்கி பின் சென்றிருக்க வேண்டும். அந்த ஆணவத்தினாலே அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தேர்ப்பாகனிடம் நீ கடந்து போ, இந்த கைலை மலையின் மேல் செல் என்று கூறுகிறான். தேர்ப்பாகன் சொல்லுகிறான் அவனுக்கு, இது சரியல்ல அரசே, கைலை மலையின் மேலும் நாம் பறக்கக்கூடாது என்று சொல்கிறான். போ என்று சொல்கிறான். நந்தி தேவர் பார்த்தால் அவர் ஆணையிட்டால் தேர் நின்று விட்டது, கைலை கடக்கவில்லை. ஆணவத்தினாலே இவன் பெரும் கோபம் கொள்கிறான். ராவணன் இறங்கி வருகிறான். நான் என்ன செய்கிறேன் பார், இந்த மலையை நாளை தூக்க முடியும், அத்துணை வலிமை நான் மட்டும் பெறவில்லை, இறைவனிடம் வரம் பெற்று நான் இந்த வலிமை பெற்றிருக்கின்றேன், நான் அந்த மலையை நான் தூக்குகிறேன் என்று இந்த தோள்களால் நெறித்து தூக்க முயற்சிக்கிறான். பெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றார். மலை அசைகிறது, உமையம்மை அஞ்சுகிறார். அதற்காகத்தான் அவர் கொஞ்சம் இருந்தார். லேசாக ஒரு வெள்ளால அப்படி அழுத்தினார். அழுத்தினோடனே ராவனுடைய 20 கை இருந்தான, 10 தலை இருந்தாலே எல்லாம் அழுத்தி மலையின் மேலே அழுத்தப்படும். பலகாலம் அழுது கொண்டே இருக்கு. நான் தான் செய்த தவறை எண்ணி அழுது கொண்டே இருக்கின்றான். அந்த மலையின் கீழே மாட்டிக்கொண்டு ஒரு நாள் அந்த வாகீச முனிவர் அந்த பக்கம் செல்கிறார். ராவணனை பார்த்து, ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அல்லவா, ஆகையினால அவர் சொல்கிறார், என்னப்பா அவனுக்கு ஏன் அழுது கொண்டிருக்கின்றார், என்ன நடந்தது என்று கேட்டு ராவணன் அவன் செய்தவற்றை விவரிக்கின்றான். இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, சிவபெருமான் சாமகானத்துக்கு மயங்குவார், நீ சாமகானம் பாடு, நீ வெளியில் வந்து விடலாம் என்று சொல்கிறார். அவனும் சாமகானம் பாடினான். அவன் அருள் பெற்றான். அவன் சென்று விட்டான் இலங்கைக்கு. ஆனால் அவன் சிவ அபராதம், ராவணன் செய்தது சிவ அபராதம். அத்தனை பெரிய சிவ அபராதத்தை செய்தவனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும், அந்த தண்டனை எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என நிர்ணயிப்பது யார்? சிவபெருமான் மட்டுமே. அப்பர் பெருமான் அல்ல, மற்றவர்களோ அல்ல. அது அவருக்கு மட்டுமே தெரியும் எத்தனை காலம் இந்த ராவணன் இந்த மலையின் கீழே நசுக்கி இருக்க வேண்டும் என்பது. ஆனால் அப்பர் பெருமான் இந்த ஒரு சாமகானம் பாடு என்று சொல்லி அவனை விடுவித்து விட்டார். பார்த்தார் சிவபெருமான், வாகீச முனிவரே நீர் வாரும், நீர் மண்ணுலகில் சென்று பிறந்து அவன் எத்தனை ஆண்டு பாக்கி இருக்கிறதோ அந்த காலம், அத்தனை காலத்தையும் நீர் மண்ணுலகில் சென்று அனுபவித்து நீ என்னுடன் திருப்பி வருவாயாக அப்படின்னு சொல்லி. இதுதான் வாகீச முனிவர், அதாவது பின்னால் அப்பர் நாவுக்கரசர் என்று பெயரிடப்பட்ட அவருடைய அவதார நிகழ்வு. இந்த அவதாரம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது வந்து சமணத்தில் சென்று சுமார் 65 வயதுக்கு மேல்தான் அவர் சைவத்துக்கு திரும்ப வருகிறார். தன்னுடைய சகோதரியார் திலகவதியாருடைய திருநீற்றிட்டதின் மூலம் தீட்சை என்று பெற்று, நாமெல்லாம் அதை தீட்சைன்னு சொல்லுவோம், திருநீர் அவங்க இட்டால் அது தீட்சை தான், பெற்று சைவத்திலே வருகிறார். அவர் அந்த கூட்டாயினமாறு பாடித்தான் அவர் முதல் பாட்டாக அவருடைய வயிற்று வெளி தீர்கிறது. இந்த நாவுக்கரசர் பாடிய ஒரு சில பதியங்களை படித்துக்கிட்டு
நான் பின்னாடி அவர் வரலாறுக்கு செல்லலாம் என்று சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் கேட்டு வர வேண்டும். இது நாங்கள் தவறாக பாடினால் என்ன வேண்டாம், சரியாக பாடினால் வாழ்த்துங்கள், தவறாக பாடினால் தனியே வந்து சொல்லுங்கள். முதல் பாட்டு. கூட்டாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நான் அறிய கேட்டாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொட்டாதன் வயிற்றின் அதன்படியே உடலோடு துடக்கி முடக்கிட ஆட்டே அடியே அதிகை கடில இரட்டான துறை அம்மானே.
உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவலிலாமையினால் பயந்தே உமை வாழ்க்கையை வாழவிட்டால் வலிக்கிறது சூளை தவிர்த்தருளே பயந்தே என் வயிற்றின் அகம்பழியே பறித்தே புரட்டி அறுத்து தீட்டிடனார் அயர்வேன் அடியேன் அடிமை கடின துறை அம்மானே தாயங்கோர் ஆணையின் பேருரித்தோர் உலகாடரங்க நடமாடவல்லாய் அரசங்கனை மாவரை கீழ் கடத்தி தருள் செய்த அது கருதாம் புரண்டும் விழுந்தும் எழுந்தார் கடலில் கட்டிக்கிட்டு வந்து அவர் பாடினது இந்த பாட்டு தான் பாடுறாரு எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ சொற்றுணை பூட்டியோ கடலில் துணையாவது நமச்சிவாயவே Hare
விழினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கொடிநாதன் ஓடி ஓடினில் ஓடி சென்று உருவம் காணலும் நாடினே நாடித்து நமச்சிவாயவே நாடினே நாடித்து நமச்சிவாயவே தழுவிய மாதம் பாகத்தன் ஒற்றினை திருந்தடி பொறுத்த கை கொள்ள ஒற்றினை திருந்தடி பொறுத்த கை கொள்ள நாப்பினை தழுவிய நமச்சிவாய பக்தி நாப்பினை தழுவிய நமச்சிவாய மாடம் என்று அப்பொழுது கூறப்பட்ட இப்பொழுது கூறப்படும் பெண்ணாடகத்திலே சென்று ராவணன் பெருமானை வணங்கி அதிகம் பாடுகிறார். ஆனால் நமக்கு கிடைத்த பாடல்கள் மூன்று தான். என்ன விசேஷம்னா இந்த மூன்றுலேயும் ஒவ்வொரு விண்ணப்பம் ரொம்ப அருமையான ஒரு பாடல்கள் கேட்டாலே மெய்த்திருக்கும். ஒன்னொன்றுக்கு எனக்கு சூழத்தை கூட எனக்கு திருநீரை பூசி விட்டு இது கூட அப்படின்னு கேட்கிறார். ஒரு அருமையான பாடல் அந்த பாடல். பொன்னார் திருவடிக்கு ஒன்றே ஒன்று பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இரும் கூத்து அகல இன்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இரும் கூத்து அகல மின்னார் மூவிலை சூலம் என் மேல் பொறி நீவு கொண்டல் மின்னார் மூவிலை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்த குள் தூங்கானை மாட துணர் கொழுந்தே தூங்கானை மாட துணர் கொழுந்தே ஆவா சிறு தொண்டன் நினைந்தான் எங்கள் அரும் பிணினோய் காவாது மொழியில் கலக்கும் மேற்படி காவல் செய்வார் தேவா திருவடி பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தை உள்தூங்கானை மாடத்தையும் புண்ணிய
வைத்தார்